ஓகே, அடுத்தது 23வது அதிகாரம் மத்தேயுல வந்து ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 23ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇವೆ. இங்க மாய்மாலம் ஆக்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிப்போக்ரட்டஸ் அப்படின்னா நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. நடிக்கிறவன், மாய்மாலம் நடிக்கிறவனை குறித்து ஆண்டவர் வந்து சில காரியங்களை சொல்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ನಟನೆ ಮಾಡುವಂತವರ ಕುರಿತಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ. அங்க மேல ஒரு போட்டோ இருக்கு. அவங்கள பார்க்கும்போது ரொம்ப பக்திமான் மாதிரி இருக்கிறாங்க. தாடி வச்சுட்டு கரெக்டா எல்லாம் கிளீனா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா இருக்கு. எல்லாம் ஸ்டிப் டாப்பா இருக்கிறாங்க. வெளியேந்து பார்க்கும்போது ஓ நீதிமான், பரிசுத்தவான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಅವ್ರು ನೋಡುವಾಗ ಬಹಳ ಒಂದು ಉತ್ತಮ ರೀತಿಯಲ್ಲಿ ತಮ್ಮ ಒಂದು ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಅವರು ಹಾಕಿಕೊಳ್ಳೋದಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ನೋಡೋದಕ್ಕೆ ಎಲ್ಲ ರೀತಿಯಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ನೋಡುವುದ ರೀತಿಯಲ್ಲಿ ನೀತಿವಂತರು ಎಂಬುದಾಗಿ ತೋರ್ಪಡಿಸುವಿಕೆ. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற காரியத்தை இயேசு கிறிஸ்து 70 வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் நடக்க போற காரியத்தை ஆண்டவர் வந்து இப்ப சொல்லிட்டாரு. பக்கத்துல நிக்கிற அன்ஷனை பத்தி ஆண்டவர் சொல்ல மாட்டாரா? அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ನೋಡ್ತೇವೆ 70 ವರ್ಷಗಳ ಮುಂದೆ ಆಗ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಂತ ದೇವರು ತಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ನಿಂತುಕೊಂಡಿರ್ತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಿರ್ತಾರ ಎಂಬುದಾಗಿ. சோ இங்க என்ன ஆகுது பாருங்க. ಅಲ್ಲಿ ಏನಾಗ್ತದೆ ನೋಡ್ರಿ, இங்க வந்து அவங்க சொல்றாங்களாம், இவங்க சொல்றதை நீங்க கேளுங்க, ஆனா அவங்க வந்து அவங்க செய்யறதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ಅಲ್ಲಿ ಅವರು ಹೇಳುವಂತದನ್ನ ಕೇಳ್ರಿ, ಆದ್ರೆ ಅವರು ಮಾಡುವಂತದನ್ನ ಮಾಡಬೇಡ್ರಿ. 3வது வசனம் 23:3 படிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். இதுதான் மெயின். அந்த ஹோல் சாப்டருக்கு இதுதான் சம்மரி. ಆ ಒಂದು ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಅದು ಮುಖ್ಯವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಕಾರ್ಯ. ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவங்க சொல்றதெல்லாம் நீங்க பிரசங்கத்தெல்லாம் கேளுங்க, அதை செய்யுங்க. அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அவங்க வெறும் சொல்றாங்க, அவ்வளவுதான். அவங்க சும்மா பேச்சு தான் அவங்களுது. பஞ்ச் டயலாக் மாதிரி பேசுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க. பிரசங்கத்தை கேளுங்க, பிரசங்கத்தை செய்யுங்க, பட் அவங்க செய்யறது நீங்க செய்யாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಅವರು ಉಪದೇಶಗಳನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, ಉಪದೇಶಗಳನ್ನ ಕೇಳ್ರಿ, ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೀರಿ, ಆದ್ರೆ ಅವರ ನಡತೆಯ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡಬೇಡ್ರಿ ಎಂಬುದಾಗಿ. ஏன்னா என்ன பண்ணுவாங்களா? அந்த 4வது வசனத்தை பாருங்க. 4ನೇ ವಚನದಲ್ಲಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. அவங்க படிங்க 4வது வசனத்தை படிங்க. சுமப்பதற்கு அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். இப்போ ஒரு பெரிய மூட்டை இருக்கு. அந்த மூட்டையை எடுத்து நான் பிரதர் மேல தோல் மேல வைக்கிறேன், நான் தொடைய மாட்டேன். சரி பிரதர் தூக்குங்க பிரதர், இப்படி தூக்குங்க, அப்படி கொஞ்சம் ரைட் தூக்குங்க, இப்படி தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறேன்னா இதுதான் மாய்மாலம். என்னதுன்னா நான் கொஞ்சம் கூட விரல வச்சு கூட நான் அது வெயிட் தூக்க மாட்டேங்கிறேன், ஆனா முழு இதை வந்து அவர் முது மேல நான் வைக்கிறேன். இதுதான் வந்துட்டு ஆண்டருக்கு பிடிக்கல அவங்க ಪರಿಸರர்கள்ட்ட. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ ಪರಿಸರದಿಂದ ಅವರಿಂದ ಇಷ್ಟವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ಕಾರ್ಯ ಅಂತಂದ್ರೆ, ಈಗ ಸಹೋದರರ ಮೇಲೆ ಒಂದು ಚೀಲವನ್ನು ಹೊರಿಸ್ತಾ ನಾನು ಅವರಲ್ಲಿ ಯಾವುದೇ ರೀತಿಯ ಸಹಾಯವನ್ನು ಮಾಡ್ದೇನೆ, ಬೆರಳಿನಿಂದ ಮುಟ್ಟದೇನೆ ಆ ರೀತಿಗೆ ಈ ರೀತಿಗೆ ಹಾಗೆ ಎತ್ಕೊಳ್ರಿ ಹೀಗೆ ಎತ್ಕೊಳ್ರಿ ಅಂತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಎಂಬುದಾಗಿ. இதாங்க ஊழியம். இல்லை, இப்படி ஊழியம் செய்யக்கூடாது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡಬಾರ್ದು. நம்ம இறங்கணும் உள்ள, ನಾವು ಇಳಿಬೇಕು ಕೆಳಗಡೆ. இருந்துட்டு கமெண்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அங்க ரோட்ல இருந்து 1000 பேர் வருவாங்க சூப்பர்வைசிங் பண்றதுக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಅದನ್ನ ನೋಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಹೊರಗಡೆಯಿಂದ ಅನೇಕರು ಬರ್ತಾರೆ, ಅದನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டருடைய ஒரு நிலத்துல அந்த கோதுமை மணி விழுறது தான் ஏசப்பா சொல்றாரு. உட்காந்து இவங்க வந்துட்டு சும்மா வாயில கம்ஃபர்டபுளா வந்து மெசேஜ் கொடுப்பாங்க, வந்து மேடையில இருந்து மெசேஜ் கொடுப்பாங்க, அழகா கொடுத்துட்டு வீட்டுல போயிட்டு வேற மாதிரி வாழ்வாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಒಂದು ಮೇಜಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಉಪದೇಶವನ್ನು ಮಾಡ್ತಾರೆ, ಅದರ ಮನೆಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ರೀತಿಯ ಜೀವಿತವನ್ನು ಜೀವಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ. என்னெல்லாம் பண்றாங்க அவங்க, என்னெல்லாம் பண்றாங்க பார்ப்போம். ಏನೆಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗಮನಿಸಿಕೊಳ್ಳೋಣ. ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த ஹிண்ட்ரன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஹிண்ட்ரன்ஸ்னா என்னதுன்னா தடையா இருக்கிறாங்க, மத்தவங்களுக்கு தடையா இருக்கிறாங்க. ಇತರರಿಗೆ ಅವರು ತಡೆಯಾಗಿದ್ದಾರೆ. எப்படி தடையா இருக்கிறாங்க நீங்க கேட்கலாம். ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಅಡೆತಡೆಯಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನೋಡ್ಕೊಳ್ಳೋಣ. எப்படி அப்படின்றத பார்ப்போம். ஒன்று வந்து அதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து தடையா இருக்காங்க. என்னன்னா அவங்க வந்துட்டு ஆண்டவருடைய வசனத்தை சொல்றாங்களே வெளியே அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. ಅದೇ ಮೊದಲು ಹೇಳಿದಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ದೇವರ ವಚನವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ ಹೊರತು ಅದರ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡುವುದಿಲ್ಲ ಅವರು. நான் இன்னொரு காரியம் சொல்றேங்க. இந்த காலத்துல நிறைய நான் கேள்விப்படுறேன், காதுல வந்து விழுது நிறைய காரியம். இதுதான் ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳಿಸಿಕೊಳ್ತಾ ಇದ್ದೇನೆ. என்ன விழுது? ಏನಂತ ನಾನು அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க பசங்க, வாலி பசங்க சொல்லுவாங்க, இந்த பிரதர் இப்படி பிரசங்கம் பண்ணாரு ஆனா அப்படி போய் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வாட்டி 2 வாட்டியில இது மாதிரி 100 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ಅಣ್ಣ ಸಹೋದರರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಆದ್ರೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ 1 ಬಾರಿ ಎಲ್ಲ ಸರಿ 100 ಬಾರಿ ಅವರು ಬಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ. எனக்கு இது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு ಮನಸ್ಸಿಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗ್ತಾ ಇದೆ. ஏன்னா இந்த வாலி பையன் கேட்கிற கேள்வியில நல்ல நியாயம் இருக்குது. ஆக்சுவலா ಯವನಸ್ಥನ ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆಯಲ್ಲಿ ತುಂಬಾ ಒಂದು ಕಾರ್ಯ ಇದೆ. இப்ப நான் இதை கேட்டுட்டு போய் அந்த பிரசங்கம் பண்ணவர்கிட்ட போய் நான் இதை சொல்ல முடியாது, ஏன்னா ஜெபிக்க தான் முடியும். ஏன்னா அவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நான் அவர் கேட்டா என்ன யார் சொன்னா பிரதர், நான் அப்படிலாம் பண்ணல பிரதர், நான் இப்படிதான் பிரதர், நான் ரைட்டு பிரதர், நான் நீதிமான் பிரதர்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு ஜெபிக்க தான் முடியும் அதை வைத்து.
ಅವ್ರು ಕೇಳಿರ್ತಕ್ಕಂಥ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದೆ ಯಾರು ಹಾಗೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಅವರಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ನಮ್ಮಿಂದ ಸಾಧ್ಯವಾಗ್ತದೆ. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த வாலிப சகோதரன்ட்ட, நீ மனுஷனை ஏன் பார்க்குற, நீ தடையாவாது, இல்லைண்ணா எனக்கு அது ரொம்ப தடையா இருக்கு, எனக்கு அது ரொம்ப தடையா இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ನಾನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ, ಮನುಷ್ಯರನ್ನ ಯಾಕೆ ನೀನು ನೋಡ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಾಗ, ಇಲ್ಲ ನನಗೆ ಅದು ಬಹಳ ಅಡೆತಡೆ ಉಂಟು ಮಾಡ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇರ್ತಾರೆ. இந்த காலத்துல வாலிப சகோதரர்களுக்கு நம்ம மெசேஜ் தேவையில்லை, நான் கொடுக்குற மெசேஜ் யாருக்கும் தேவையில்லைங்க. ಈ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಯವನಸ್ಥರಿಗೆ ನಾವು ಕೊಡುವಂತ ಉಪದೇಶ ಯಾರಿಗೂ ಬೇಕಾಗಿಲ್ಲ. என் வாழ்க்கையை பார்க்குறாங்க, என் வாழ்க்கை தான் அவங்களுக்கு தேவை. ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನೋಡ್ತಾರೆ, ಅದೇ ಅವರಿಗೆ ಮುಖ್ಯ. பிரசங்கம் வந்து பண்ணாமே கூட இருக்கலாம், நான் ஆண்டவரே எனக்கு பிரசங்கம் பண்ணாமையே ஆண்டவரே உம்மை போல நான் இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ಆ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಹಾಗೆ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. நான் எப்படி பேசுறேன், நான் எப்படி பதில் கொடுக்குறேன், நான் எப்படி ஜனங்களோட நடந்துக்கிறேன், மற்றவங்ககிட்ட நான் எப்படி நான் வந்து அவங்கள வந்து நான் எப்படி சந்திக்கிறேன், அதை தான் எதிர்பார்க்குறாங்க வாலிப சகோதர சகோதரிகள். விசேஷமா 2000 வருஷத்துக்கு மேல பிறந்த சகோதரர்கள் இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ವಿಶೇಷವಾಗಿ 2000 ಮೇಲ್ಪಟ್ಟು ಜನಿಸಿರ್ತಕ್ಕಂಥ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಏನಂತಂದ್ರೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇತರರನ್ನು ಸಂಧಿಸ್ತೇವೆ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಒಡನಾಟಗಳನ್ನ ಇಟ್ಕೊಳ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ಅವ್ರು ಗಮನಿಸ್ತಾರೆ. நீங்க வாலிபர்கள் மத்தியிலே நீங்க ஊழியம் செய்யணும், நீங்க பைபிள் ஸ்டடி எடுக்கணும்னா நான் சொல்றது ஒரே ஒரு காரியம் என்னதுன்னா, உங்க வாய் பேச வேண்டாம் மெசேஜை, உங்க வாழ்க்கை பேசட்டும் மெசேஜை. ನೀವು ಯವನಸ್ಥರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಸತ್ಯವೇದ ಶಾಲೆ ಒಂದು ಅಧ್ಯಯನವನ್ನು ಮಾಡೋದಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಬಾಯಿ ಮಾತನಾಡುವಂಥದ್ದಲ್ಲ, ನಿಮ್ಮ ಒಂದು ಜೀವಿತ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಡಬೇಕು. அதுக்கு நம்ம நேரத்தில் விழுந்த கோதுமை மணிமை போல நம்ம வந்து சில நேரங்களை அந்த வாலிப சகோதரன் கொடுக்கணும். அவன்கிட்ட போய் விசாரிக்கணும், தம்பி எப்படி இருக்க, என்னாச்சு, உங்க வீட்டில் என்ன போயிட்டு இருக்கு, எப்படி வேலை போயிட்டு இருக்குன்னு நம்ம வந்து விசாரிக்கும் போது, நான் கொடுக்குற 1000 மெசேஜோட அந்த ஒரு விசாரணை, இந்த ஒரு விசாரிப்பு ಅವನಿಗೆ ಮೇನ್ಮೆಯಾ இருக்கும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಆತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕುಟುಂಬ ಯಾವ ರೀತಿಯಾಗಿದೆ ಹೇಗೆ ಎಂಬುದಾಗಿ ವಿಚಾರಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ಕೊಡುವಂತ 100ರಷ್ಟು ಉಪದೇಶಗಳು ಅದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಒಂದು ವಿಚಾರಣೆ ನಡೆಯಲ್ಪಡ್ತದೆ. ஆக்சுவலா அது கரெக்ட்டுங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு மெசேஜ் கொடுக்கறதோட ஏசப்பா அன்பை நம்ம செயல்முறையிலே நம்ம வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசும்போது அதை நான் காட்டுறேன். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಒಂದು ಉಪದೇಶಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕಿಂತ ಅಧಿಕವಾಗಿ ಆ ಒಂದು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನ ಫೋನ್ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡೋದ್ರ ಮೂಲಕವಾಗಿ ನಾನು ತೋರಿಸ್ಕೊಡ್ತೇನೆ. நான் பாருப்பா உனக்காக பாருப்பா நான் 5 மணி நேரம் முழங்கால நின்று மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணேன்ப்பா அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை. நான் உனக்கு ஒரு 5 நிமிஷம் ஃபோன் பண்ணி பேசினேனே அதே முக்கியம் பெருசு அப்படின்னு அந்த வாலிப சகோதரன் நினைக்கிறான். ನಿಮಗಾಗಿ 5 ಗಂಟೆಗಳ ಕಾಲ ಮೊಣಕಾಲಿನಿಂದ ನಾನು ಒಂದು ಉಪದೇಶನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿ ಹೇಳುವಂಥದ್ದಲ್ಲ, ನಿನಗಾಗಿ ಒಂದು 5 ನಿಮಿಷಗಳ ಕಾಲ ಮಾತನಾಡಿ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಮಾತನಾಡ್ತಕ್ಕಂಥದ್ದು ಎಂಬುದಾಗಿ. அதான் ஆண்டவர் சொல்ற இந்த பரிசேயர்களுக்கு குறித்து விரல் ஆட்ட மாட்டாங்க, பாரத்தை தூக்கிட்டு இருக்கிறேனா விரல வச்சு கூட ஆட்ட மாட்டாங்க, உதவிக்கே வர மாட்டாங்க அவங்க. ஆனா பேசுவாங்க, மரியாதை கொடுக்கணும், ரபி 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 அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅವರು ಸಹಾಯವನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಬೆರಳಿನಿಂದ ಕೂಡ ಅವರು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಅವ್ರು ಏನಂತಂದ್ರೆ ಮರ್ಯಾದೆಯನ್ನು ತೋರಿಸಬೇಕು, ಗುರುವೇ ಗುರುವೇ ಎಂಬುದಾಗಿ ಯಾವಾಗಲೂ ಅವ್ರನ್ನ ಕರೀತಾ ಇರಬೇಕು ಎಂಬುದಾಗಿ. அப்ப 12வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு 23:12. ತನ್ನನ್ನು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುವವನು ಹೆಚ್ಚಿಸಲ್ಪಡ್ತಾನೆ, ಹೆಚ್ಚಿಸಿಕೊಳ್ಳುವವನು ತಗ್ಗಿಸಲ್ಪಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡ್ತೇವೆ. சோ ஃபர்ஸ்ட் வந்து 8 விதமான ஐயோ அப்படின்னு 8 வாட்டி ஐயோ சொல்வார் ஆண்டவர். இந்த பரிசேயர்களை பார்த்து 8 ஐயோ சொல்வார். ಅಲ್ಲಿ ಪರಿಸಾಯದವರನ್ನ ನೋಡಿ 8 ಬಾರಿ ಅವರು ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿಸ್ತಾರೆ. ಮೊದಲ ஐயோ என்னது? ಮೊದಲ ಅಯ್ಯೋ ಯಾವುದದು? 13வது வசனத்துல இருந்து இருக்கு. 13ನೇ ವಚನದಲ್ಲಿದೆ. 13வது வசனத்துல 14வது வசனம் இருக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை. இதான் நான் சொன்னேங்க, நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு போல, ஏன்னா உன் மைண்ட் சரியில்லை, பட் வரவங்களே நீ விடுறது இல்ல, உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಸರಿ ಇಲ್ಲ, ನೀವು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ, ಇತರರನ್ನ ಹೋಗುವುದಕ್ಕೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆ ರೀತಿಯಾದಂತ ಮನಸ್ಸು ನಿಮ್ಮಲ್ಲಿದೆ. இரண்டாவது ஐயோ என்னது? 15வது வசனம். ಎರಡನೇದಾಗಿ ಅಯ್ಯೋ ಏನೆಂದರೆ, மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! பார்வைக்காக நீண்ட ஜெபம் பண்ணி விதவைகளின் வீடுகளை பட்சித்து போடுகிறீர்கள், இது நிமித்தம் அதிக ஆக்கினையை அடைவீர்கள். ஓகே, இது வந்து நீண்ட ஜெபம். ரெண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம், நீண்டமா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா விதவைகள் வீட்டில் போயிட்டு ரொம்ப பெரிய பரிசுத்தம் மாதிரி காட்டுவாங்க, பட் ஆனா வந்து நீங்க உங்களுக்கு ஐயோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಪರಿಶುದ್ಧತ್ವದ ರೀತಿಯಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಆ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಇರುವುದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಆ ವ್ಯಕ್ತಿಗಳಿಗೆ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 15 அடுத்த ஐயோ படிங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். பாருங்க, ஊழியத்துக்காக ஒருத்தனை கன்வெர்ட் பண்றதுக்காக கப்பல் ஏறி நீங்க போறீங்க,
அவனை கப்பல் ஏறி போய் அவனை ஆத்மா ரட்சிக்கப்பட்டுட்டு அவனையும் நரகத்துக்கு நீங்க நல்லா அனுப்புறீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಒಬ್ಬನನ್ನ ರಕ್ಷಿಸೋದಕ್ಕಾಗಿ ಸಮುದ್ರವನ್ನು ಏರಿ ಅಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರೆ, ಆದ್ರೆ ಆತನನ್ನು ಕೂಡ ಅಲ್ಲಿ ಒಂದು ನರಕದ ಕಡೆಗೆ ನೀವು ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತೀರಿ ಎಂಬುದಾಗಿ. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ நரகத்துக்கு போற, நீ அவனுக்கு பிரசங்கம் பண்ணி அவனையும் நரகத்துக்கு போக வைக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ನೀನು ನರಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀಯ, ನೀನು ಆತನಿಗೆ ಉಪದೇಶ ಮಾಡಿ ಆತನನ್ನು ಕೂಡ ನರಕಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೀಯ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அடுத்தது என்ன சொல்றாங்க, நாலாவது காரியம், நாலாவது ஐயோ என்னதுன்னா, அந்த காலத்துல வந்து ஆலயம் வந்து பெருசு. ஆண்டவர் வந்து வசனம் சொல்லியிருக்கிறாரு, ஆலயத்தை வைத்து நீங்க என்ன பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ಆ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ ಆಲಯವು ತುಂಬಾ ಶ್ರೇಷ್ಠವಾಗಿರ್ತಕ್ಕಂಥದ್ದು, ಆಲಯವನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆ ಒಂದು ಆಣೆಯನ್ನು ಇಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ. அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. ಅವರು ಒಂದು ಟ್ರಿಕ್ ಅನ್ನು ಕಂಡುಹಿಡಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆலயத்துல இருக்கிற தங்கத்தின் மேலே ஆணை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ಆಲಯದಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಚಿನ್ನದ ಮೇಲೆ ಆಣೆಯನ್ನು ಇಡ್ತಾರೆ. ஆலயத்தின் மேல இருக்கிற அந்த ஆல்டர் மேல நான் வந்து ஆணை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ಆಲಯದ ಮೇಲೆ ಇರ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಆಲ್ಟರ್ ನಡುವೆ ಬಂದು ಆ ಒಂದು ಆಣೆಯನ್ನು ಇಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. ஆண்டவர் என்ன சொல்றாரு, மத்தேயு 5:6 என்ன சொல்றாரு, ಮತ್ತೆ 5:6 ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, உன் எஸ்ன்றது எஸ்ஸா இருக்கட்டும், நோன்றது நோர், அதை தவிர வேற எல்லாம் என்னது தீமை அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். ಅಲ್ಲಿ ಹೌದು ಎಂಬುದಾದ್ರೆ ಹೌದು ಎಂಬುದಾಗಿ, ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುದಾದ್ರೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. சரி, அடுத்தது ஐந்தாவது காரியம் என்ன பாக்குறாங்க, 5ನೇ ಕಾರ್ಯ ಯಾವುದು ಅಂತ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சின்ன சின்ன காரியத்தை வந்து முக்கியத்துவம் கொடுத்து பெரிய காரியங்களை விட்டுறாங்க. இல்ல ಆ ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯಗಳನ್ನ ನೋಡಿಕೊಂಡು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சின்ன சின்னது காணிக்க 100 ரூபா 200 ரூபா சம்பாதிச்சுனா கரெக்டா தசமாங்க கொடுத்தியா, இவ்வளோ படுத்து அப்படி எண்ணி, இவ்வளோ உனக்கு அறுப்பு நடந்துச்சா, இவ்வளோ வந்து கியூமின் அப்படின்னா என்னது, அந்த டைம் அறுப்பு நடக்கும், அந்த அறுப்பில் வந்து கரெக்டாக தசம்பாகம் கொடுக்குறியா அப்படின்னு எண்ணி 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 இது பண்ணுறீங்க. அதை தவிர நீதியும் இரக்கமும் விசுவாசத்தின் பெரிய காரியத்தெல்லாம் விட்டுறீங்களே நீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಆ ಒಂದು ನೋಡೋದಾದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗಗಳನ್ನು ಕೊಡುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಹಳ ಎಣಿಸಿ ಅದನ್ನು ನೋಡ್ತಾರೆ. ಆದ್ರೆ நீதிವಂತಿಕೆ ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ತಾ ಇದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்புறம் 6, 7, 8 ஒரே மாதிரி தான் இருக்கும். 6, 7, 8 அது ஐயோ 3 ஐயோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். 6, 7, 8 ಎಲ್ಲ ಅದು ನೋಡೋದಾದ್ರೆ ಒಂದೇ ರೀತಿಯಾದಂತ ಕಾರ್ಯಗಳಾಗಿರ್ತದೆ. உங்க இருதயம் வந்து வெளியில அழகா இருக்கு, வெளியே பார்க்க அந்த கப்பு அழகா இருக்கு, இந்த கப்புன்னு வச்சுங்களேன், இந்த கப்பு அழகா இருக்கு, வெளியே பார்க்க அழகா இருக்கு, உள்ள நாத்தம் பிடிச்ச தண்ணி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಈ ಒಂದು ಪಾತ್ರೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಹೊರಗಡೆ ಇದು ಸುಂದರವಾಗಿದೆ, ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಅಲ್ಲಿ ಕೆಟ್ಟು ಹೋಗಿರ್ತಕ್ಕಂಥ ವಾಸನೆ ಭರಿತವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. they are full of greed and self indulgence அப்படினா சுய போகங்கள் பிளஸ் என்னது நமக்கு greed அப்படினா பேராசை அதிகமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ನೋಡ್ತೇವೆ, ಇಹಭೋಗ ಪದಾರ್ಥಗಳ ಮೇಲೆ ಆ ಒಂದು ಆಸೆ ಉಳ್ಳವರಾಗಿ ತಮ್ಮ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತೊಡಗಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்க சொல்ற வெளிய அழகா நீங்க வந்து இது கலரை கட்டுறீங்க, பட் உள்ள வந்து அவ்வளோ நாற்றம் அடிக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತೇವೆ, ಮೇಲ್ಗಡೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಸುಣ್ಣ ಹಚ್ಚಿದ ಸಮಾಧಿಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಿ, ಆದ್ರೆ ಹೊರಗಡೆ ನೋಡೋದಾದ್ರೆ ಆ ಒಂದು ವಾಸನೆ ಭರಿತವಾದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ. இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாரு ஆண்டவருங்க. ಇದೆಲ್ಲವನ್ನು ಹೇಳಿ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. திருப்பி ஆண்டவர் வந்து பாருங்க, ನೋಡ್ರಿ, ஆண்டவரோட இருதயத்தை இங்க பாருங்க. நீங்க ದೇವರ ಹೃದಯವನ್ನು இந்த பரிசேயரெல்லாம் நல்லா ஐயோ சொல்லிடுறாரு ஏசப்பா. ಪರಿಸರನೆಲ್ಲ ನೋಡಿ ಅಯ್ಯೋ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಸ್ವಾಮಿ. இப்ப ஜனங்களை பார்த்து ஒரு காரியம் ஆண்டவர் சொல்றாரு. ಜನಗಳನ್ನ ನೋಡಿ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இதுல இருந்து தெரியும் ஆண்டவருக்கு நம்ம ஆண்டவரோட இருதயம் வந்து ஜனங்க மேல அவ்வளவு பிரியமா இருக்கிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். ಇದರ ಮೂಲಕವಾಗಿ ಗೊತ್ತಾಗ್ತಿದೆ ಜನಗಳ ಕುರಿತಾಗಿ ದೇವರ ಒಂದು ಮನಸ್ಸು ಈ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಿಯವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ. என்ன 37வது வசனம் படிங்க. 37ನೇ ವಚನವನ್ನು ನೋಡ್ರಿ. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. கோழி வந்து தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல நான் உங்களை கூப்பிட்டேங்க, ஆனாலும் உங்களுக்கு ஆசை இல்லை, நீங்க போயிட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಕೋಳಿ ತನ್ನ ಮರಿಗಳನ್ನ ರೆಕ್ಕೆಯ ಕೆಳಗೆ ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನ ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ನೋಡಿದೆ, ಆದ್ರೆ ನಿಮಗೆ ಆಸೆ ಇಲ್ಲದೆ ಹೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. யூ ஆர் நாட் வில்லிங் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா தாய் கோழி வந்து அந்த பிள்ளைகளை கூப்பிடுமா, வா 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 வா, உனக்கு அங்கே டேஞ்சர் வருது, தீ வருது, எனக்குள்ள வந்து உட்காந்துக்க, எனக்குள்ள வந்து உட்காந்துக்க, என் இதுக்குள்ள இருந்துக்க அப்படின்னு, என் ரெக்கைக்குள்ள இருந்துக்க அப்படின்னு கூப்பிடும் தாய் கோழி. நீங்க பாத்துருக்கீங்களா? எஸ்பெஷலி காக்கா பறந்து வருதுன்னா, காக்கா தூரத்துல இருந்து வருதுன்னா தாய் கோழி வந்து கூப்பிட்டு ஓடி போய் அந்த கோழி குஞ்செல்லாம் என்ன பண்ணிரு, ஓடி போய் தாய் கோழி ரெக்கைக்குள்ள உட்காருங்க. அப்படி ஏசப்பா வந்து ஊழியம் செஞ்சாராம், அப்படி வந்து ஜனங்களை வந்து கூப்பிட்டாராம். ஆனாலும் அவங்களுக்கு இஷ்டம் இல்லையா அங்க வரது. ನೋಡ್ತೇವೆ, ಕೋಳಿ ತನ್ನ ಒಂದು ಮರಿಗಳನ್ನ ಏನ್ ಮಾಡ್ತದೆ ಅಂತಂದ್ರೆ, ಕಾಗೆ ಅದನ್ನು ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕೂಗಿಕೊಳ್ತಾ ಆ ಒಂದು ರೆಕ್ಕೆ ಕೆಳಗಡೆ ಅದನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಅದನ್ನು ಕೂಡಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಕರೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ಕರೆದ್ರು ಕೂಡ ಅವರಿಗೆ ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ ಹೋಯ್ತು ಎಂಬುದಾಗಿ. ஆண்டருடைய இருதயத்தை பாருங்க. அதாங்க பைபிள் படிக்கும் போது நம்ம என்னைக்கும் ஆண்டருடைய இருதயத்தை நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடுங்க. ಅಲ್ಲಿ ದೇವರ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ ದೇವರ ಹೃದಯವನ್ನು ನಾವು ಗಮನಿಸಿದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಅದು ಬದಲಾಗ್ತದೆ. இங்கே பார்த்தோம், இன்னைக்கு 2-3 இடத்துல நம்ம பார்த்துட்டோம். ஏசப்பாவோட இருதயம் கண்ணீர் வடிக்கிற இருதயம், ஜனங்களுக்காக ஏங்குகிற இருதயம்,
ஆலயத்துல வந்து அசுத்தம் நடக்கக்கூடாதுன்னு ஏங்குகிற ஒரு இருதயம் ஆண்டவருடைய. ನೋಡ್ತೇವೆ ಅಲ್ಲಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸ್ತಕ್ಕಂಥ ಒಂದು ಹೃದಯ, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ಆ ಒಂದು ರೀತಿಯಾದಂಥ ಕಾರ್ಯಗಳು ಇರಬಾರ್ದು ಎಂಬುದಾಗಿ ತವಕಿಸುವಂತ ಒಂದು ಹೃದಯ, ಜನಗಳಿಗಾಗಿ ಮನಮರುಗುವಂತ ಒಂದು ತವಕಿಸುವಂತ ಹೃದಯವನ್ನ ನಾವು ಗಮನಿಸ